காளைக்கடன் முடிக்கிறதே ஒரு வேலை. கரடி ஐயோ பா அவா நான் பொழைப்பனாப்பா. கண்டவானே என்ன மாட்ட வச்சியல்ல, இப்ப பார் நீ எப்படி மாட்டிக்கிறேன்னு. நானும் 2 நாளா தேடுறேன், குஞ்சு கவுண்டர் டெட் பாடியே கண்ணுக்கு தெரியலையே. நாய்கிரி கடிச்சு எடுத்துட்டு ஓடிடுச்சா? பிண வாடையே எங்கும் அடிக்கவில்லையே. அந்த 1400 ரூபாய் பணமும் கிடைச்சு, பெட்டிக்கடை சாவியும் கிடைச்சு கடையை திறந்துட்டேன்னா, பெரியோர்களே தாய்மார்களே, வெற்றி எந்தன் கையில, வெள்ளி பணம் பையில, வேடிக்கை தேவையில்லை. என்ன 2 கரடி சுத்துது? ஓ, அந்த 2ல 1 குஞ்சு கவுண்டரா? இனி நம்ம பாடியை தேட வேண்டியதில்லை, நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம். சாகும்போது சிரிப்பா? ஆனந்த சிரிப்பு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். கீழே பாத்தியா? 100 ரூபீஸ் பணம். ஐயோ, இந்த கரடிய ஒரு சுத்து சுத்துனீன்னா 100 ரூபாய் கட்டும். எது? ஒரு சுத்துக்கு 100 ரூபாயா? கரடி முட்டுமா? முட்டாது, வா சீக்கிரமா வா. குடு, இந்தா. நான் சுத்துறது நான் பொறிக்கிறேன், நீ நிறைய சுத்தி சுத்தி பெரிய கோடீஸ்வரன் ஆகி சூப்பர் மார்க்கெட் வையே. கக்க நோட் போட்டா கக்க, நல்ல கக்க. அப்பா, பேரன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே, ஒருத்தனுடைய சாவு கரடி கையால தான் சாகணும்னா அதை மாத்த யாரால முடியும்? நோட்டா கக்கு, 500 ரூபாய் நோட்டா கக்கு. நல்லா கக்கு, இந்த பணமே கக்க மாட்டேங்கிற கக்கு. கள்ள நோட்டை கக்கிறாத, நான் போலீஸ்ல மாட்டிக்குவேன். ஐயோ, கரடி செத்து போச்சா? பணம் தான் கக்கல, இருக்கிற காசு பஸ்ஸுக்காக பொறுக்கிட்டு போயிருவோம். ஐயோ, பழனிசாமி, பசங்களே இல்லாம மணி அடிச்சிட்டீங்க. அறிவே இல்லாம சில பேர் நடமாடிட்டு இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான். பரவாயில்ல, நல்லாவே பேசுறேன். ஏம்மா திருமதி பழனிசாமி அவர்களே, ஊரே கேட்கிற மாதிரி மணி அடிச்சிட்டு இருக்கிய, என் பேச்ச மீறி ஒரு பயம் உள்ள வருவானா? வந்தாதானே நீ பாடம் நடத்த போற. பழனிசாமி, இதெல்லாம் உன் பொண்டாட்டிக்கு எடுத்து சொல்லு. உன்னை பத்தி ஏற்கனவே நல்லா எடுத்து சொல்லி, அப்புறம் இந்த ஊருக்கு எடுத்து சொல்லி கொடுக்கலாம் தான் கூட்டிக்கிட்டே வந்திருக்கேன். ஏம்மா புது பொண்ணு, நீயாவது புத்தி பத்தி சொல்லக்கூடாதுமா? நொங்கு நொங்குன்னு அடிக்கிற இந்த நேரத்துல 2 பேரும் போய் சந்தோஷமா இருந்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும். 5 வருஷம் கழிச்சு என் தொழிற்சாலைக்கு வேலைக்கு ஒரு பையன் கிடைக்கும். 5 வருஷம் கழிச்சு உனக்கு தொழிற்சாலையெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறியா? இருக்கும் இருக்கும். ரோட கொடை ரிப்பேர் பண்ணிட்டு அலைய போறவர். இப்ப பள்ளிக்கூடத்து பசங்களை கூட்டு வந்து காட்டுறேன். அம்மா திருமதி பழனிசாமி, நீ ஒண்ணும் பயப்படாதா. உன் பொண்டாட்டி நான் ஒண்ணும் பண்ணிட மாட்டேன். வயசு மாதிரி போச்சு, அந்த கிரகெல்லாம் மறந்தும் போச்சு. நீ போயிட்டு அண்ணா, குழந்தைகள் என்ன எல்லாம் புறப்பட்டு இருக்காங்க. சீக்கிரம் அனுப்பு, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு. இதை பிரமிச்சிடுறேன். வெள்ளம் திங்கிறவன் ஒருத்தன், வேற சூப்பர் ஒருத்தங்கிற கதையா? நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக எங்க பிள்ளைங்க சாகணுமா? அர்காணி, அர்காணி, குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பா. உன் பிறந்தவனுக்கான கதி என் குழந்தைக்கு ஆகணுமா? ஏய், என் மேல நம்பிக்கை இல்லை உனக்கு? நீ ஒண்ணும் பேச வேண்டாம். பக்கத்துல பேசுறதுக்கு தான் கதவு முன்னே ஏன் உயிரை இருக்கிற?
நம்பிக்கை இழந்துட்டீங்களா? நம்பிக்கை இழக்கல, ஆனா அதே சமயத்துல உன்னை இழக்க நான் தயாரா இல்ல. இந்தப்பா சாப்பிடு. அப்பா நீங்க ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. ஜெயில நல்ல சாப்பாடா கிடைச்சிருக்கும். என் கையால சாப்பாடு போடுறேன், வாங்க சாப்பிடுங்க. முதல்ல குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டோம். பார்வதி, அவங்க எல்லாம் சாப்பிடறத ஆசையா பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? என்ன பொழப்புங்க இது? ஊர்ல எல்லா புருஷங்களும் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வீட்டோட இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் காடு 6 மாசம் வீடு 6 மாசம்னு இருக்கீங்க. அதான் முதல்ல கை நிறைய பணம் தராருல்ல. அது சரி, பணத்துக்காக என்ன வேணா செய்யறதுன்னா அப்புறம் எதுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கலாம்? இதோ பார் பார்வதி, எனக்கு கடவுள் பக்தியை விட முதலாளி பக்தி தான் ஜாஸ்தி. முதலாளி கடவுள் மாதிரி. கடவுள் ஜெயிலுக்கு போனா மரியாதையா இருக்குமா? அவர் சொன்னாரு, நான் போனேன். பார்வதி, எனக்கு கொஞ்சம் சோறு போடு. அப்பா எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குப்பா. என்னப்பா இந்த நேரத்துல? அப்பா மடியில படுத்துக்கோ. அம்மா எனக்கு போதும்மா. சரி, தட்டை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு அப்பாக்கு அந்த சொம்பளை தண்ணி எடுத்துட்டு வா. என்ன பள்ளி? வேலு, வேலு, வேலு. வைத்துக்கிட்டு போலாமா? பழனிசாமி, பழனிசாமி, என்னாச்சு? குழந்தைங்க சாப்பிட்டுட்டாங்க. குழந்தைங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல பள்ளி விழுந்துருச்சுப்பா. அம்சவாணி, மருந்து எடு. எடுக்க மாட்டேங்க. என்ன இந்த நேரத்துல உனக்கு விளையாட்டு? மருந்து எடு. எடுக்க மாட்டேங்க. அம்சவாணி, பாரு, உனக்கு மட்டும் படிக்க தெரியுற ஒரே ஒரு காரணத்துக்காக குழந்தை உயிரோட விளையாடாத. மருந்து எடுத்துப்பா. எடுக்க முடியாதுங்க. எங்க குழந்தைகளை பழி வாங்கிடாதீங்கம்மா. காப்பாத்துறேங்க, காப்பாத்துறேன். ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க பாருங்க, குழந்தைகளை பெத்தவங்க நீங்க தானே. இந்த 2 பாட்டில்ல ஒண்ணுல விஷம் இருக்கு, இன்னொன்னுல மருந்து இருக்கு. இதுல சரியான மருந்து எடுத்துட்டீங்கன்னா உங்க குழந்தைங்களை நீங்க காப்பாத்திடலாம். இல்லனா படிக்காததுனால நீங்க வருத்தப்பட வேண்டியிருக்கும். இதங்க எடுத்துக்கங்க. என்ன பேசாம நிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா எப்படி பண்ணுவீங்களா? உசுறு போயிட்டா திருப்பி வருமாமா? உங்கள யாரா ஒருத்தருக்கு படிக்க தெரிஞ்சா போய் காப்பாத்துங்க. இதங்க எடுத்துட்டு போங்க. ஏன் பேசாம நிக்கிறீங்க? இந்த குழந்தைங்களுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு இத்தனை பேர் வந்திருக்கீங்களே. இனி 1 நிமிஷத்துக்கு மேல இந்த குழந்தைங்க தாங்க மாட்டாங்க. ஆமா, நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமைதான். போங்க, போய் காப்பாத்துங்க. எடுங்க. அந்த குழந்தைகளை இப்ப நீ காப்பாத்தணும்னா என்ன செய்யணும்? சத்தியம் பண்ணி கொடுக்கணும். யாரு? இந்த ஊர் ஜனங்க. என்னன்னு? நாளையில இருந்து பசங்களை வேலைக்கு அனுப்ப மாட்டேன், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லட்டும். அந்த குழந்தைகளை என்ன காப்பாத்துறேன். எங்க குழந்தைங்க மேல சத்தியமா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். கொஞ்ச நேரத்துல வாந்தி எடுப்பாங்க, கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும், இல்ல சரியா போயிடும். நீங்க நல்லா இருக்கணும்மா, நல்லா இருக்கணும். இந்த ஊர் பசங்களை படிக்க வர வைக்கிறதுக்கு இதை தவிர எனக்கு வேற வழி தெரியலங்க. ஏன் அழறீங்க? எங்க அம்மாவா இருந்திருந்தா நான் காலில் விழுந்திருப்பேன். நீ என் பொண்டாட்டியா போயிட்ட. மன்னிச்சிரு. குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன்னு இந்த ஊர் ஜனங்கள்லாம் சத்தியமே பண்ணி கொடுத்துட்டானுங்களே. வீணா ஊரை கெடுக்கிறதுக்கு எதுக்குடா ஒரு பள்ளிக்கூடம்? அதை தீ வச்சு கொளுத்திருக்கடா.
நாளைக்கு ஜிப் வரும். எல்லாரும் மரியாதையா வேலைக்கு வந்து சேரணும். யாராவது டீச்சர் பேச்ச கேட்டு படிக்க போனீங்க, என்னடா செய்வீங்க? ஆம்பளைங்க சேர்ந்தா எதை வேணாலும் சாதிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் செய்வாங்கறத இப்ப புரிஞ்சுக்குங்க. தேன் கூட கூட அப்புறம் சுட சொல்லிடுவேன். ஓட்டத்தலை வச்சுட்டு போகிறேன். என்ன பள்ளிக்கூடம் எறியும் போது சந்தோஷமா கையை தட்டிட்டு வந்து நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இந்த மாதிரி 1008 பள்ளிக்கூடத்தை நீங்க எரிக்கலாம்டா. ஆனா குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறத உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. பசங்க படிக்க வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான பள்ளிக்கூடத்தை எரிச்சிங்க. நாளைக்கு இந்த பள்ளிக்கூடமே பசங்களை தேடி வரும். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க.